வணக்கம். e-office self explanatory videos இரண்டாவது சீரீஸ் வீடியோ நம்பர் 13. இந்த வீடியோவில் உங்கள் e-office லாகின் ஃபைலில் ஒரு ரெசிப்ட் ஒரு தபால் இருக்குது. அந்த தபாலை நீங்கள் ஆல்ரெடி e-officeலேயே க்ரியேட் பண்ண ஒரு ஃபைலில் சேர்த்து மைட் பி ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் நீங்கள் அதில் இணைத்தால் மட்டும் போதும், ஜஸ்ட் வைட் பண்ணால் மட்டும் போதும் உங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜில். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். இன்கேஸ் பை சான்ஸ் தவறாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படி தவறாக ஆட் பண்ண ரெசிப்டை எப்படி நீங்கள் டிட்டாச் பண்ணணும், எப்படி நீங்கள் அந்த தவறாக ஆட் பண்ண ரெசிப்டை டிட்டாச் பண்ணணும் அப்படின்ற தகவல் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறோம். ஸோ உங்கள் e-office லாகின் பண்ணிவிட்டு ஃபைல் சர்வீசஸில் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ரெசிப்ட் இன்பாக்ஸில் நிறைய தபால்கள் ரெசிப்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரெசிப்ட் தான் நம்ம டீல் பண்ண போகிற ரெசிப்ட். ஸோ இந்த ரெசிப்டை பார்த்துட்டீங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி நான் இது சம்மந்தமாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைலில் இந்த ரெசிப்டை சேர்த்தா போதும், இல்லை சேர்த்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரெசிப்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். கரெக்டான ரெசிப்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு புட் இன் அ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த புட் இன் அ ஃபைல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது. ஒன்று புது ஃபைலில் சேர்க்கணும், அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலை. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைல். ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைல்னு வார்த்தை யூஸ் பண்ணும்போது எந்த வருடம் கிரியேட் பண்ண ஃபைல் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ 2025 நான் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஆட் பண்ணணுன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ தான் ஃபைல்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா நான் ஈஸியாக இப்படி ஸ்க்ரால் பண்ணியே நான் செலக்ட் பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். பட் ஆனால் இதுவே நான் ஒரு 200 ஃபைல் 300 ஃபைல் இல்லை 1000 ஃபைல்ஸ் டீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்று எனக்கு ஃபைல் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபைல் நம்பரை நான் இந்த இடத்துல டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ஃபைல் நம்பர் ஞாபகம் இருக்குது, நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன், அந்த ஃபைல் இங்கே வருது. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அந்த ஃபைலோட இங்கே சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த சப்ஜெக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு கீ இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட் ஞாபகம் இருக்குன்னா நான் அந்த வார்த்தைகள் மூலயமா ஈஸியாக நான் அப்படியாப்பட்ட ஃபைலை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு நான் பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம், ஜஸ்ட் இந்த ரேடியோ பட்டன் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்காக நான் இந்த ஃபைலில் இந்த ரெசிப்டை நான் வைட் பண்ணுறேன் அப்படின்ற எக்ஸாக்ட் ரீசன் ஃபார் வைட் நான் டைப் பண்ணுறேன். பட் நீங்கள் லைவில் இதை டீல் பண்ணும்போது மைட் பி டிராஃப்ட் ரெடி பண்ணுறதுக்காக, இல்லை நோட் ரெடி பண்ணுறதுக்காக, இல்லை வாட் எவர் இட் இஸ், எதற்காக இந்த பர்டிகுலர் ஃபைலில் இந்த ரெசிப்டை நீங்கள் வைட் பண்ணுறீங்கன்ற எக்ஸாக்ட் ரீசனை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அட்டாச்னு கொடுத்தா போதும். அந்த பர்டிகுலர் ரெசிப்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கிடைக்கும், சக்ஸஸ்ஃபுல்லி என்க்ளோஸ்ட் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகிடும், இந்த ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருந்த அந்த ரெசிப்ட் இனிமேல் இங்கே இருக்காது. என்ன ஆகிடும்னா, நம்ம ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணோம், அந்த ஃபைலில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலில் இந்த ரெசிப்ட் ஆட் ஆகிடும். ஸோ இன்னொரு முக்கியமான தகவல் உங்களுக்கு தெரிவிக்கணும்னா, ஸோ ரெசிப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு புட் இன் அ ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் வருடம் செலக்ட் பண்ணிக்கிறேன். வருடம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்ச் ஹியர் இந்த இடத்துல எதர் என்னோட ஃபைல் நம்பரை வச்சு நான் சர்ச் பண்ணுறேன், இல்லை ஃபைல் சப்ஜெக்டை வச்சு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன தெரிவிக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட நான் இந்த புட் இன் அ ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த புட் இன் அ ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே வருடம் செலக்ட் பண்ணிக்கிறேன், எந்த வருஷம் கிரியேட் பண்ண ஃபைலை ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே லிஸ்ட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே எந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும்னா, ஒன்று உங்களோட ஃபைல் இன்பாக்ஸில் அந்த ஃபைல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபைல்ஸில் கிரியேட்டட் இதில் இந்த ஃபைல்ஸ் இருக்கணும். ஸோ லாஜிக் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒன்று நீங்கள் ஒரு ரெசிப்டை வச்சுக்கிறீங்க, அந்த ரெசிப்டை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபைலில் வைட் பண்ணணும், இணைக்கணும் அப்படின்னா அப்படியாப்பட்ட ஃபைல் உங்களோட ஃபைல் இன்பாக்ஸில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி கிரியேட்டடில் வச்சுருக்கணும், நீங்கள் யாருக்கும் அனுப்பாமல். அப்படியாப்பட்ட ஃபைல்ஸில் மட்டும்தான் நீங்கள் இதை வைட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வைட் பண்ணுற ப்ராசஸ் பற்றி பார்த்தாச்சு. பட் ஆனால் இப்போ நம்ம தவறாக வைட் பண்ணிட்டோம், அதை நம்ம எடுத்து விடணும்னு சொல்லியிருந்தோம், அதை டிட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ வி டெக்னிக்கலி யூஸ் த வேர்ட் டிட்டாச். நீங்கள் டிட்டாச் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஃபைல் இன்பாக்ஸ் போயிடலாம். ஏன்னா ஃபைல் இன்பாக்ஸில் இருக்கணும், அப்படி இல்லைனா ஃபைல் கிரியேட்டடில் இருக்கணும், சொல்லியாச்சு. ஸோ ஃபைல் இன்பாக்ஸில் இங்கே நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த e-office பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. பட் ஆனால் இப்போ நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.3.13 அட்வான்ஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபைல் சப்ஜெக்ட் தெரியும், அந்த ஃபைல் சப்ஜெக்டை நான் இந்த இடத்துல டைப் பண்ணேன்னா அந்த ஃபைல் மட்டும் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் ஆட் பண்ணேன். ஸோ 1வது மாதம் 2026
5வது நாள் இந்த பர்டிகுலர் ரெசிப்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் தவறாக ஆட் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, நான் டிட்டாச் கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்காக நான் இதை டிட்டாச் பண்ணுறேன், எக்ஸாக்ட் ரீசன் தவறுதலாக ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த பர்டிகுலர் ஃபைல்லேருந்து எனக்கு அந்த ரெசிப்ட் டிட்டாச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லி டிட்டாச்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் பாப்அப் ஆகும். திரும்பவும் இப்போ அந்த ரெசிப்ட் எங்கே போய்டும்னா என்னோடய ரெசிப்ட் இன்பாக்ஸில் நான் போய் தேடினேன்னா எனக்கு திரும்பவும் அந்த ரெசிப்ட் இங்கே வந்தாச்சு. ஸோ லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். என்னென்னா என்கிட்ட ஒரு ஆஃபீஸில் வந்த ஒரு ரெசிப்ட் இருக்குது. இந்த ரெசிப்டை நான் ஒரு ஃபைலில் இணைச்சதுக்கப்புறம் நான் தவறாக இணைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபைல் இன்பாக்ஸ்லேயோ இல்லை ஃபைல் கிரியேட்டட்லையோ நான் போய்க்கிறேன். அந்த பர்டிகுலர் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ச் ஆப்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பர்டிகுலர் ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ரெசிப்ட்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டிட்டாச்னு கொடுக்குறேன். ரிமார்க்ஸை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா அந்த ரெசிப்ட் இன்பாக்ஸ்லேயே அந்த ரெசிப்ட் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நம்பர் 13 பார்த்தீங்கன்னா this is a very important process. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் யூசர்ஸ் எல்லாருமே ஒரு தபால் வருதுன்னா 2 இல்லை 3 விதமாக நீங்கள் அதை டிஸ்போசல் கொடுப்பீங்க. ஒன்று நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைலில் ஜஸ்ட் இணைச்சு மட்டும் வைப்பீங்க, ஒயிட் மட்டும் பண்ணி வைப்பீங்க, இல்லை ஒயிட் பண்ணி சில டைம் அதில் ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, இல்லைனா ஆக்ஷன்ஸ் எதுவும் தேவைப்படலைன்னா அந்த ரெசிப்டை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் வீடியோ நம்பர் 3 இஸ் a very crucial video. ஸோ இந்த வீடியோ நம்பர் 13ல் we just explained how to add a receipt to a file. ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலில் எப்படி ஆட் பண்ணுறது, இன்கேஸ் பை சான்ஸ் தவறுதலாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா how to detach it. இந்த ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். வணக்கம்.